தாயே புண்ணியவதி தர்மம் பண்ணுமா தாயே, மகாலட்சுமி தர்மம் பண்ணுமா தாயே. மாமா நாங்க 2 பேரும் ஷாப்பிங் போறோம் மாமா. ரொம்ப நல்லதா போச்சு மாமா. நானும் சிவாவும் ஃபர்ஸ்ட் ஆபீஸ் போயிட்டு அப்புறமா அங்க இருந்து கிளம்பி கடைக்கு போவோம். என்ன ப்ரோ? ஆமா ஆமா. எவனோ ஒருத்தன் எனக்கே தெரியாம என் பாக்கெட்ல செயினை போட்டு விட்டான். அது யாருன்னு எனக்கு தெரியல. அப்பா இது எனக்கு இல்ல, ஃப்ரெண்டுக்கு பிரசன்ட் பண்ணலான்னு கிஃப்ட் பேக்கிங் பண்ணி எடுத்துட்டு போறேன். ஷாப்பிங் பண்ணிட்டு வந்த கவரை எங்க வச்சிருக்கான்னு தெரியலையே. அப்பா இது எனக்கு இல்ல, ஃப்ரெண்டுக்கு பிரசன்ட் பண்ணலான்னு கிஃப்ட் பேக்கிங் பண்ணி எடுத்துட்டு போறேன். எந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்னு தெரியலையே. இருமாப்ல இன்னைக்கு உன்னை கையும் களமா பிடிக்கிறேன். ஐயா 2 கண்ணும் தெரியாத மையா, 2 கண்ணும் தெரியாத. சில்லு வேற தட்டுல எக்கச்சக்கமா இருக்க. தர்மம் பண்ணுங்க ஐயா. ஐயா புண்ணியமா போகும், தர்மம் பண்ணுங்க ஐயா. ஏயா உங்களுக்கு 2 கண்ணுமே தெரியாதா? ஐயா ஆமாங்க ஐயா, 2 கண்ணும் தெரியாதுங்க ஐயா. உண்மையிலேயே உங்களுக்கு 2 கண்ணுமே தெரியாதா? நான் ஏன் ஐயா பொய் சொல்ல போறேன்? 2 கண்ணும் தெரியாதுங்க ஐயா. ஒருவேளை உண்மையாவே கண்ணு 2 தெரிஞ்சிச்சுன்னா போகும். தர்மம் பண்ணுங்க ஐயா. ஐயா தர்மம் பண்ணுங்க ஐயா. தர்மம் போடுங்க. உண்மையாலுமே கண்ணு தெரியல. தர்மம் போடுங்க ஐயா. ஆமா சாப்பாடுலாம் நீங்க என்ன பண்றீங்க? உங்களை மாதிரி தர்ம பிரபு பண்ற தர்மத்தை எல்லாம் வச்சு என் வயிற்று பிழப்பு ஓட்டிட்டு இருக்கேன்பா. அப்படியா? உங்களுக்கு பசங்களா இல்லையா? பசங்களாம் யாரும் இல்லப்பா. சரி 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 சரி. ஐயா ஐயா தர்மம் பண்ணுங்க ஐயா. அப்படியா? தர்மம் பண்ணுங்க சாமி. ஐயா நான் போய் உங்களுக்கு ஃபுல் மீல்ஸ் வாங்கிட்டு வந்துறேன். என்ன மகராசனா இருப்பேன். ஐயா தர்மம் பண்ணுங்க சாமி.
இதையே விட்டு வைக்கிறான். ஐயா தர்மம் பண்ணுங்க ஐயா. ஐயா தர்மம் போடுங்க சாமி. மாப்பிள்ளை எப்படி இந்த கோயிலுக்குள்ளதான் இருக்கணும்? எங்க போயிருப்பான்? எங்க போனான்னு தெரியலையே. சைக்கிள் கேப்ல எங்க போயிருப்பான்? இப்ப இங்கதான் எங்கேயாவது இருக்கணும். மாப்பிள்ள, ச்சே. இந்த ஆள் இப்ப எதுக்கு இங்க வந்தான்? மாப்பிள்ள, இந்த மாமனை பார்த்தோன்னே ஓடி ஒளிஞ்சுக்கிறியா? உனக்கு வேற ஒரு பிளான் நான் வச்சிருக்கேன். என்கிட்டயே வேலையை காட்டுறியா? இரு வரேன். இந்த ஆளு வேற தேவையில்லாத பிரச்சனைலாம் பண்ணுவானே. அப்பா, ஐயோ என்ன வெயில், என்ன வெயில். இப்படி உட்காருவோம். நம்ம ஃபாலோ பண்றேன்னு தெரிஞ்ச உடனே ஓடுறானே. வடவ ராஸ்கல், எங்கடா ஓடி போயிடுவ? எப்படி போனாலும் இந்த வாசல் வழியா தானே நீ வெளியில போயாகணும். அப்ப பிடிக்கிறேன்டா உன்னை. உன்னையும் பிடிக்கிறேன், உன் ஆளையும் பிடிக்கிறேன். அம்மா 2 கண்ணும் தெரியாதம்மா. தர்மம் பண்ணுங்கம்மா. தர்மம் போடுங்கம்மா தாயே. உனக்கு சாக்லேட் வாங்கி தரேன். தர்மம் போடுங்கம்மா தாயே. நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும். பொண்ணுங்களா போகுதுங்க. இதுல நம்ம மாப்பிள்ளை காதலிக்கிற பொண்ணு யாருன்னு தானே தெரிய மாட்டேங்குது. நம்ம தியானம் பண்ணி கண்டுபிடிப்போம். என்ன இது நெஷ்டியில கொண்டு போய் விட்டுருச்சு? சரி வராது. அலர்ட்டா இருக்குண்டா கணபதி. எப்படியா இருந்தாலும் நீ அவகிட்ட பேசித்தானே ஆகணும். அப்போ உன்னை நான் கையும் களமா பிடிக்கிறேன்டா. வாடா 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 வாடா. பிசாசரம் வந்திருக்கு. அம்மா தர்மம் போடுங்கம்மா தாயே. அம்மா ஐயா ஐயா தர்மகத்தா தர்மம் போடு சாமி. இந்த 2 கண்ணும் தெரியாதவனுக்கு தர்மம் பண்ணுங்க சாமி. தர்மகர்த்தா தர்மம் பண்ணுங்க சாமி. தர்மம் பண்ணுங்க சாமி. ப்ரோ நல்ல நேரத்துக்கு ஃபோன் பண்ணிங்க ப்ரோ.
நல்ல நேரத்துல ஃபோன் பண்ணேன்னு சொல்லாத, நல்ல நேரத்துல வந்திருக்கேன்னு சொல்லு. நான் இங்கே தான் இருக்கேன். 1 செகண்ட் உன் லெஃப்ட்ல அப்படியே பாரு. ஐய் சக்தி உனக்கு நிறைய டைம் ஃபோன் பண்ணிருக்கா. உன் ஃபோன் நாட் ரீச்சபிள் இருக்குன்னு சொன்னா, அதனால அவ எனக்கு கால் பண்ணி அக்கா சுந்தர பார்க்க கோயிலுக்கு போயிருக்கா, கூடவே துர்காவும் போயிருக்கா, அங்க போய் எதுவும் பிரச்சனை ஆகாம மேனேஜ் பண்ணுங்கன்னு என்ன அனுப்பிச்சு வச்சா. அதான் நான் இங்க கிளம்பி வந்தேன். ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ. ஆனால் இப்போ துர்கா மட்டும் ப்ராப்ளம் கிடையாது. எங்கள் அம்மா சொல்லி எங்கள் மாமாவும் இங்கே வந்திருக்காரு. மாமாவா? அது யாரு? ஆமாம் ப்ரோ. அப்படியே ரைட் சைடு திரும்பி பாருங்களேன். ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுட்டு அந்த கிணத்து மேலே உட்காந்துருக்காரு பாருங்க. ம். அவர் தான் எங்கள் மாமா கணபதி. ஆளே வித்தியாசமா இருக்காரு. ப்ரோ சரியான நச ப்ரோ. சரி, ஒரு 10 நிமிஷம் டைம் கொடு, அந்த நசையை நசுக்கிடுறேன். அதுக்கப்புறம் நீ மீனாட்சி மீட் பண்ணி பேசிக்கோ. ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. உன்னை எப்படி மேனேஜ் பண்ணலாம்? கோயில் பெருசா இருக்கு, கூட்டம் கம்மியா இருக்கே. தேங்காய் உடைக்க போகுதா? ஆகா கணபதி, இன்னைக்கு உனக்கு சூப்பர் டிஃபன்டா. தேங்காய் பொறுக்கிறதுல அமைதிப்பட அமாவாசைக்கு அப்புறம் நான் மட்டும்தான், வேற யாரும் பொறுக்க கூடாது. சரியான சில்லறையா இருப்பான் போல இருக்கே. இவனை ஹேண்டில் பண்றது ரொம்ப ஈஸி. பிச்சு விடும் பிச்சு. இங்க ஒரு பீஸ், இங்க ஒரு பீஸ். எங்க எல்லாத்தையும் நாமளே எடுத்தாச்சு. யார் நம்ம? ஆஹா, என்னதான் நம்ம திருப்பதியில பொறுக்கி இருந்தாலும் தமிழ்நாட்டு தேங்காவோட டேஸ்டே தனிதான். சூப்பர். அருமையான தேங்காவா இருக்க. அம்மா தர்மம் பண்ணுங்கம்மா தாயே. சாமி தர்மம் பண்ணுங்க சாமி. தாத்தா, எனக்கு இந்த சில்லறை எல்லாம் வேணும், நான் எடுத்துக்கிட்டுமா? இந்தாங்க, இதுல 200 ரூபாய் இருக்கு, வச்சுக்கங்க. சூப்பர், நல்லா இனிக்குது. தம்பி ஆ நீ ரொம்ப நல்லா இருக்கணும்பா. ஆ நீ நினைச்சதெல்லாம் நடக்கணும்பா ராஜா. போயிட்டு வாப்பா. நான் இதை எடுத்துக்கிறேன் தாத்தா. ஐயா எடுத்துக்கிட்டேன், வரேன் தாத்தா. நல்லா இருப்பப்பா நீ. என்ன சத்தம்? லட்சுமி நிறைய வாமா. லட்சுமி ஓஹோ, கொடுத்துக்கிட்டே இருக்கேம்மா. ஆஹா, அங்க ஒண்ணு. ஹாய் மாமா. ஹாய். மாமா, நான் உங்களை எதிர்பார்க்கவே இல்லை இங்க. நான் கூட தான். சாமி நல்லா கும்பிட்டீங்களா? நவகிரகம் சுத்திட்டீங்களா? இல்லையே. ஃபர்ஸ்ட் போய் நவகிரகத்தை சுத்திட்டு வாங்க, நான் வெயிட் பண்றேன். அட, நவகிரகத்தை சுத்திட்டு வாங்க. மாமா, நீங்க 2 பேரும் போய் சுத்திட்டு வாங்க, நான் வெயிட் பண்றேன். ஐயோ, உங்க அக்கா கூட வா, நான் போக மாட்டேன்ப்பா. ஒரு கிரகத்துக்கு 10 சுத்துன்னு 9 கிரகத்துக்கு 90 சுத்து சுத்துவாங்க. நம்மளால முடியாது. வேணா ஒண்ணு பண்ணலாம், அவங்க போய் சுத்திட்டு வரட்டும், நாம 2 பேரும் இங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கலாம். நீங்க போயிட்டு வாங்க. நீங்க போயிட்டு வாங்க. போங்க. வா துர்கா, இப்படி உட்காரு. சரி, ஸ்கூல்ல எப்படி போகுது? நல்லா படிக்கிறியா? மாமா, நீங்களும் படிப்பை பத்தியே பேசாதீங்க மாமா, வேற ஏதாவது பேசுங்க, எனக்கு போர் அடிக்குது. சரி சொல்லு, உனக்கு எந்த கேம் பிடிக்கும்? எனக்கு டெம்பிள் ரன் பிடிக்கும். சந்தான லட்சுமி. விஜயலட்சுமி.
இங்க இருக்கு. ஏய் தனலட்சுமி, தானியலட்சுமி, இங்க இருக்கு. ஆஹா ஆஹா ஆஹா, இது அதிர்ஷ்டலட்சுமி. ஆஹா, இது தைரியலட்சுமி. இது வீரலட்சுமி. ஆஹா, அம்மா தர்மம் பண்ணுங்கம்மா. பாக்கியலட்சுமி. அம்மா, ஆஹா, தாயே. நிறைய லட்சுமி இருக்கே. இது என்ன பிச்சைக்கார லட்சுமியா இருக்கு? பிச்சைக்கார லட்சுமி இல்ல, பிச்சைக்கார லட்சுமண. என்னது? ஏய் என்னடா அப்பா எனக்கு தர்மம் போடுங்கப்பா. என்ன அது வந்து- டேய் போய் பிச்சைக்காரட்ட காசை திருடி இருக்கீடா. ஐயா நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் ஐயாவுக்கு சில்லறையா மாத்தி கொடுக்கலான்னு தான் இத. ஐயா இந்த பொருள் உள்ளவன் தான் ஐயா. சாப்பாடு வாங்கி தரேன்னு சொல்லி காசு எடுத்துட்டு போயிட்டான். சாப்பாடும் வாங்கி தரலங்க ஐயா. ஐயோ இவரு என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காருங்க. நான் ஐயாவுக்கு சில்லறையா மாத்தி கொடுக்கலான்னு தான் இத. நீங்க எல்லாம் மாத்த வேண்டாம், நாங்க மாத்தி கொடுக்குறோம். ஓ அப்படிங்களா? எப்படி மாத்துவீங்க? இப்ப பாருங்க எப்படி மாத்துறோம். அடிக்காதீங்க. தெரிஞ்சாரு சொல்றல. ஐயா அவனை விடாதீங்க ஐயா. ஏயா அடிக்கத்தானே செஞ்சீங்க, துணியை எப்பயா மாத்துனீங்க? அதெல்லாம் அப்பவே மாத்தியாச்சு உனக்கு. அம்மா எல்லாரும் போங்க போங்க, நாங்க பாத்துக்கிறோம். சும்மா விடாதீங்க. பிச்சைக்காரங்க எல்லாம் அடிச்சு அனுப்புங்க. நாங்க பாத்துறோம். சரி நீங்க போங்கக்கா. இது பாருங்க, உங்க டியூட்டியை நீங்க பாத்துட்டீங்க. என் டியூட்டியை பார்க்க விடுங்க, நான் கிளம்புறேன். எங்க என்னய்யா? கிளம்புற? உன்னை விட்டுருவோமா நாங்க? ஏன்? அப்படி உட்காரு. எதுக்கு? ஃபுல்லா நீ பிச்சை எடுக்கணும். நான் உட்காந்து பிச்சை எடுக்கணுமா? ஆமாடா, நீ தான் ஏய், பிச்சை எடுக்கணும். உட்காரு. நான் யாருன்னு தெரியுமா? என் லெவல் என்னன்னு தெரியுமா? இங்க பாத்தியா, இங்க பாத்தியா, இங்க பாத்தியா, இங்க பாத்தியா, இங்க பாத்தியா? யாரெல்லாம் எங்களுக்கு தெரிய வேணாண்டா. ஏண்டா ஒரு பிச்சைக்காரடே திடீருங்க. நீ என்ன இதெல்லாம் ஒரிஜினலா போட்டுருப்ப. ஒழுங்கு முறையா பிச்சை பிச்சைறா. தாத்தா இன்னைக்கு உனக்கு ரெஸ்ட். சாயந்தரம் வரைக்கும் பிச்சை எடுத்து அந்த காசை தாத்தா கொடுத்துட்டு தான் போற. அப்படியா? உட்கார்றா. உட்காரு. அதான் விழுப்பு. உட்கார்றா. இந்தா, புடி, கட்டப்புடி. அம்மா, பிச்சை எடு. தாயே, இன்னும் sound வரணும். பிச்சை போடுங்கம்மா. என்ன இந்த கை தானாவே ஏய், எடுத்து தூக்குது? என்ன ஆம்பளைங்க கிட்ட எல்லாம் பிச்சை கேட்க மாட்டியா நீ? சரிங்க ஐயா, தர்மவானுங்களே, பிச்சை போடுங்க தர்மவானுங்களே. அதுல 2 கண்ணு தெரியாதுங்கய்யா. உங்ககிட்ட பேசணும்னு வந்தேன். ஆனா இப்ப உங்களை பார்த்த உடனே ஒரே அழுகே வருது. ஆனா உங்க முன்னாடி நான் அழ விரும்பல. மீனுக்குட்டி, என் வாழ்க்கை முழுக்க என்னை இப்படியே கூப்பிடுவீங்களா? நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி நமக்கு குழந்தை குட்டியெல்லாம் பிறந்து நம்ம குழந்தைங்கெல்லாம் பெரிய ஆளாகி அவங்களுக்கும் குழந்தை குட்டியெல்லாம் பிறந்து நம்ம தாத்தா பாட்டி ஆகும் பாரு. கடைசி வரைக்கும் உன்னை மீனுக்குட்டின்னு தான் கூப்பிடுவேன். நாளைக்கு எனக்கு நலங்கு வைக்கிறாங்க. நாளையில இருந்து கல்யாணம் வரைக்கும் நான் வெளியில வரக்கூடாது. உங்களை இனிமே பார்க்க முடியாது. அதனாலதான் உங்களை ஒரு முறை பார்க்கணும்னு இங்க வர சொன்னேன். ஏனே தெரியல, உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. சின்ன வயசுல இருந்து நான் எதுக்குமே ஆசைப்பட்டதில்ல. அப்படி ஆசைப்பட்டாலும் அது அப்பா அம்மா தங்கச்சிங்களுக்காக மட்டும்தான். எனக்கு நான் ஆசைப்பட்ட ஒரே விஷயம் நீங்க மட்டும்தான்.
வாழ்க்கை. சந்தோஷமோ சங்கடமோ அது உங்க கூட மட்டும்தான். உங்க கூட சந்தோஷமா 100 வருஷம் வாழணும்னு ஆசைப்படுறேன். அன்னைக்கு நீங்க செலக்ட் பண்ண முகூர்த்த புடவைய கூட என்னால எடுக்க முடியல. அத நினைச்சு நான் எவ்வளவு அழுதுருக்கேன் தெரியுமா? எனக்கு ஒரே ஒரு ஆசை. சொல்லு மீனா. வீட்ல நலங்குக்கு முன்னாடி மருதாணி போடுவாங்க. நீங்க செலக்ட் பண்ண புடவை தான் எனக்கு இல்லைன்னு ஆயிடுச்சு. அட்லீஸ்ட் நீங்க வாங்கி கொடுக்கிற மருதாணியாவது என் கையில போடணும்னு ஆசைப்படுறேன். வாங்கி கொடுப்பீங்களா? சக்திட்ட கொடுத்து விடுறேன். சரி, கிளம்புறேன். ஏன்? என்னன்னு தெரியல, ஒரே அழுகழுகையா வருது. ரொம்ப பதட்டமா வேற இருக்கு. ஒரு வாரம் உங்களை பார்க்க முடியலன்னா கூட உங்க நினைப்புதான் என்ன கல்யாண மேடைக்கு கூட்டிட்டு வரும். நான் வரேன். சுந்தர், மண்டபத்துல என்ன நடந்தாலும் சரி, நீங்க தான் என் கழுத்துல தாலி கட்டணும். அது மட்டும் நடக்கலன்னா அதுக்கப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்.